சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். ஃபிளைட்டை பொறுத்தவரையிலும் மோர் ஹைட் மீன்ஸ் மோர் சேஃப்டி, லெஸ் ஹைட் மீன்ஸ் லெஸ் சேஃப்டி. இந்த இதுலயே நான் சொல்றேன், 650 ஃபீட் ஹைட்ல இந்த பைலட் இந்த ப்ராப்ளம் வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஃபிளைங்ல கிரவுண்ட்ல இருந்து ஜெட் ஸ்ட்ரீம் வரல ரீச் ஆகிற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரீம்ல திருப்பி லேண்டிங் ப்ராப்ளம். ஸோ டேக் ஆஃப் இஸ் அ ப்ராப்ளம், லேண்டிங் இஸ் அ ப்ராப்ளம். Flight accidents are very unique. One, high speed, short time, and secondly, it is also influenced with gravity. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எல்லாம் பஸ்பமாவே போயிடும், பஸ்பமாயிடும். இன்ஃபேக்ட் பல டன் ஃபியூல அதை எடுத்து ஒயிட் பெட்ரோல் எடுத்து போயிருந்திருக்குது. ஸோ ஒயிட் பெட்ரோல்லாம் வெரி ஹைலி இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல். ஆகவே இந்த ஆக்சிடென்ட்ல ஒன்ஸ் ஆக்சிடென்ட் இனிஷியேட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, there is no way we can retrieve any damaged இது. அந்த 2-3 ரன்வேல அந்த அகமதாபாத்ல லைன் அப் இருந்தது. பைலட் என்ன செய்வாங்க, 2 பிரேக்ஸையும் 2 பிரேக், அதாவது லேண்டிங் கியர்ல பிரேக் இருக்கும், ஃபுல்லி பிரேக் அப்ளை பண்ணி என்ஜினை செக் பண்ணுவாங்க. அப்பவே தெரிஞ்சிடும் என்ஜினுடைய த்ரஸ்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு. இப்போ ஏடிசியே அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியும், அவங்களுக்கே தெரியுது இதுல த்ரஸ்ட் இல்லைன்னு. ஏடிசி உட்கார்ந்து இருக்கிறாங்க கிரவுண்ட்ல, டவர்ல இருக்கிறாங்க. இவர் 650-700 ஃபீட்ல உயரத்துல இருக்கிறாரு. In aviation environment, everything will move in a faster pace. வந்த பின் காக்கவே முடியாது, வருமுன் காக்கும். பட் ஆனா இட் இஸ் டூ லேட் ஆக்சுவலி. லேக் ஆஃப் என்ஜின் த்ரஸ்ட் த்ரெஷோல்ட் செக்லயே பார்த்துருக்கணும். த்ரெஷோல்ட் செக்ல பார்த்திருந்தாதான் நம்ம அங்கேயே என்ன செஞ்சிருக்க முடியும். அவர் அந்த டெசிஷன் மேக்கிங், இட்ஸ் வெரி ஃபைன் டெசிஷன் மேக்கிங். அது இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். ஆகவே அது பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டான எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் திஸ் ஆக்சிடென்ட் வில் பி ascertained by the findings of the flight data record, FDR. சார், நீங்க சொல்லும்போது அந்த மேடேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த மேடே என்ன ரொம்ப ஒரு குரூஷியலான நம்மளோட கண்ட்ரோலை மீறி போயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்களா? ஆமா, அது இமினன்ட் டிசாஸ்டருக்கு முன்னாடி, அதாவது டிசாஸ்டர் ஆக போகுது, வெடிக்கிற கொலிஷன் நம்ம இருக்கிறோம், கொலிஷன் கோர்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம், அப்படி அந்த மாதிரி டயத்துல தான் மேடேம்பாங்க. மேடேனாவே அதாவது கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். கப்பல் துறைகள்ல மேடே சொன்னதுக்கு அப்புறம் நிறைய டைம் இருக்கும். ஏன்னா ஒரு கப்பல் முழுவறது ஆரம்பிச்சதுல இருந்து கம்ப்ளீட்டா முழுவறது கிட்டத்தட்ட ஹவர்ஸ், ஈவன் டேஸ் கூட ஆகலாம் ஒரு கப்பல் முழுவறது. ஆனா ஏர்கிராஃப்ட் அப்படி கிடையாது. ஏர்கிராஃப்ட் மேடேன்னு சொன்னாவே அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் லெப்டினன்ட் கர்னல் திரு முருகானந்தம் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த வியாழக்கிழமை அகமதாபாத் அந்த பிளைட் ஆக்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல உயிர்கள் அதுல பறிபோய் இருக்கு. இப்போ எல்லாருக்குமே இந்த விமான பயணம் அப்படின்னாலே ரொம்ப பயம் வருது, அச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஸோ அந்த விபத்துல குறிப்பா அந்த கருப்பு பெட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அதை தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த கருப்பு பெட்டியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து நமக்கு என்ன தகவல்கள் கிடைக்கும், முதல்ல அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நேயர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சென்ற வியாழன் இன்று நடந்த போற விமான விபத்தின் பலியாக ஆகக்கூடிய 241 பேசஞ்சர்ஸ், பயணிகள் ஆத்மா சாந்தி அடையவும் மற்றும் 242வது பயணியின் உடல் நலம் சிறப்பாக தேறி வரவும் நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அண்ட் விஷஸ் ஃபார் த ஸ்பீடி ரெக்கவரி ஆஃப் த ஒன் பேசஞ்சர். ஒரு வருத்தமான விஷயம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், சேர்ந்து இருந்து உண்மையை தவிர வேற எதையுமே நம்ம நம்பக்கூடாது. அண்ட் வி மஸ்ட் பி டுகெதர் இன் திஸ் லோ மொமெண்ட் ஆஃப் ஏவியேஷன் ஹிஸ்டரி. ஓகே, ஃபைன். நீங்க ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, மக்களுக்கு ஃபிளைங் பத்தி ஒரு பயம் வருது அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் இஸ் அன்ஃபவுண்டட் ஃபியர். அது தேவையில்லாத ஒரு பயம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆன் ஆவரேஜ் இந்த டெரஸ்ட்ரியல் மூவ்மெண்ட், அதாவது ரோட்ஸ்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்ல நாட் ஈவன் 2 to 3% ஆக்சிடென்ட் கூட ஃபிளைங்ல நடப்பதில்லை. த சிஸ்டம்ஸ் ஆர் வெரி ரோபஸ்ட் அண்ட் செக்ஸ், டபுள் செக்ஸ் அண்ட் மல்டிபிள் செக்ஸ், சூப்பர்விஷன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஃபிளைங்ல இருக்குது. ஆகவே எஸ், ஃபிளைங் ஆக்சிடென்ட் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அத
ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் வரும். ஆனா அது வந்து என்ன ஆகும், ரொம்ப ஹை ப்ரொஃபைலா வரும், பல நாள் பல பேர் பேசுவாங்க அப்படிம்பாங்க. ஆகவே எப்படி நம்ம இதுவரையிலும் நம்ம பிளையிங் அப்ரோச் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம வந்து நான் நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பிளையிங்கை பத்திய தேவையில்லாத பயம், பிளையிங்கை பத்திய தேவையில்லாத ஒரு தயக்கம் தேவையில்லை. அது வந்து பிளையிங் இஸ் ஆல்வேஸ் குட். இட் இஸ் அட்வான்ஸ்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் சயின்ஸினுடைய எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு பெரிய மைல்கல்லா இருக்குது பிளையிங். அண்ட் இட் இஸ் வெரி குட் திங். இட் இஸ் கோயிங் டு ஸ்டே. ஆகவே நேயர்கள் அதை பத்தி கொஞ்சம் கூட தயக்கப்பட வேண்டாம். நம்பர் ஒன். அட் த சேம் டைம் நான் என்ன விரும்புறேன்னா, தி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் சிஸ்டம்ஸ் பிராக்டிஸ் பண்ற மனிதர்கள் இருக்காங்கல்ல, அந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் த சூப்பர்வைசர்ஸ், மானிட்டர்ஸ், அவங்களும் ரொபஸ்டா இருக்கணும். அப்பதான் அந்த சிஸ்டத்தினுடைய ஃபுல் பலனை அனுபவிக்க முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சு, ப்ராபப்ளி நம்ம இன்னும் சொல்ல முடியாது. நீங்க கேட்ட கேள்வி மாதிரி பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது கருப்பு பெட்டி. அது கருப்பு பெட்டிங்கிறது ஒரு கொலோக்கியல் டேர்ம். இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் டேர்ம். அது வந்து மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் கருப்பு பெட்டி வந்து கருப்பாவே இருக்காது, அது பிரைட் ஆரஞ்சா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூ கிலோகிராம்ஸ் வெயிட். பிளாக் பாக்ஸினுடைய டெக்னிக்கல் நேம் என்னன்னா ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், எஃப்டிஆர்ங்கிறது. அண்ட் இது ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் வந்து ஃபிளைட்டினுடைய பேராமீட்டர்ஸ், எந்த டைரக்ஷன் இருந்தது, எந்த ஸ்பீட்ல இருந்தது, ஆர்பிஎம் என்னது, என்ன மாதிரி ரேட் ஆஃப் அசென்ட் என்ன, இந்த மாதிரி ஃபிளைட் பேராமீட்டர்ஸ் அது ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அண்ட் இந்த பிளாக் பாக்ஸ் எப்பவுமே லாஸ்ட் ஆஃப், அதாவது ஒரு ஆஃப்ட் ஆஃப் த ஃபிளைட், அதாவது டெய்ல் யூனிட்ல ஆஃப்ட்ல தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அடிபட்டாலும் அது வந்து லாங் லாஸ்டிங்கா அது இருக்கும். அதை வந்து அவ்வளவு ஈஸியா இது பண்ண முடியும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸினுடைய மெட்டீரியல் என்னன்னா thickened aluminum alloy which will not melt in normal temperature. Even high temperature 1500 degrees வரலும் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அது உள்ளுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து கெட்டு போகாது. அண்ட் இட் வில் நாட் பி அஃபெக்டட் வித் இஎம்ஐ இஎம்சி, அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் கிடையாது அதுக்கு. அண்ட் அது பிரைட் ஆரஞ்சு ரெட்டா இருக்கிறது, ஆரஞ்சா இருக்கிறதுனால ஈஸியா விசிபிளா இருக்கும். உடனே அந்த பிளைட் வந்து சுக்குநூறா உடைஞ்சாலும் பிளாக் பாக்ஸ் இருக்கிற இடம் உடனே தெரிஞ்சிடும். ஸோ பிளாக் பாக்ஸ்ல அதை எடுக்கிறது, ரிட்ரீவ் பண்றதும், அதனுடைய டேட்டாவை எடுத்து அதை ஃபொரன்சிக் அனலைஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்மளே என்ன செய்ய முடியும், we can pinpoint where is the fault அப்படின்னு. பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டர், ஃபிளைட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்றது, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், சிவிஆர்ங்கிறது. இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்ன செய்யும், ரேடியோ டெலிபோனியில் இருக்கிற, அதாவது டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் ரிசீவிங், என்னென்ன பைலட் பேசினாரு, ஏடிசிக்கு பேசினாரு, அந்த ரேடியோ டெலிபோனியோடைய நெட்டுக்கு பேசினாரு, ரேடியோ நெட்டுக்கு பேசினாரு, அங்கிருந்து மற்றவங்க என்ன பேசினாங்க இவங்க அப்படிங்கிறது எல்லாமே அதுல இருந்து அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், சிவிஆர்ங்கிறது. ஸோ இந்த சிவிஆர் அண்ட் ஏடிசி இன்புட்ஸ், பிளாக் பாக்ஸ் ஃபைண்டிங்ஸ், இந்த மூணையும் வச்சுதான் பிளைட்டினுடைய டெஸ்டினி, கடைசியில என்ன நடந்ததுங்கிறத வந்து ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன செய்வாங்க, அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க, வெளியே தெரிய விடுவாங்க. ஸோ அது வரையும் நம்ம வந்து யாரையும் பிளேம் பண்றதோ, யாருனால போச்சு என்னங்கிறது வந்து இதெல்லாம் ப்ரீமெச்சூர் இண்டிகேஷன் தான் நினைக்கிறேன். எஸ். ஓகே சார், அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி பற்றி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது மக்களுக்கு புரியாத வகையில் இருந்ததை புரிய வைக்கல சொல்லியிருக்கீங்க. குறிப்பா அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் அது நடக்கும்போது, இப்ப நம்ம நார்மலா ஒரு ரோட் சைடு விபத்தோ இல்ல வந்து ஒரு ட்ரெயின், எனிஒன், நமக்கு வந்து தெரியாது முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்றது, எந்த ஒரு விபத்துலையுமே தெரியாது. ஆனா அந்த ஃபிளைட்ல மட்டும் முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஏன்னா அதோட அந்த போயிட்டு இருக்க சைட்ல இருந்து டவுன் சைடு போகுதுனோட மக்களோட அந்த ஒரு எண்ணம் தெரிஞ்சிடுங்க, வேற வேற தவறான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்க முடியும் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல மட்டும். மற்ற விபத்துகளுக்கும் இந்த விபத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன சார் குறிப்பா? மற்ற விபத்துகள் வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்வாயன்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். எடுத்துக்காட்டா ஒரு ட்ரெயினோ அல்லது பஸ் ஆக்சிடென்ட்லாம் 80 கிலோமீட்டர் அல்லது 60 கிலோமீட்டர் இந்த ஸ்பீட்ல ஓடும். பட் ஃபிளைட் வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி யூனிக். ஒன்று ஹை ஸ்பீட், லோ ஷார்ட் டைம், அண்ட் செகண்ட்லி இட் இஸ் ஆல்சோ இன்ஃபுளுன்ஸ்ட் பை கிராவிட்டி. மற்ற ஆக்சிடென்ட் வந்து கிராவிட்டி இன்ஃபுளுன்ஸே கிடையாது. இப்போ ரோட்ல போற ரெண்டு கார் கொலைட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் இம்பாக்ட் இன்ஜுரி தான் ஆகும், இம்பாக்ட் டேமேஜ் தான் ஆகும். கிராவிட்டில இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ரெண்டு ஷிப்பு கொலைட் ஆயிடுச்சுனாலோ, ஷிப்பு முழுகினாலோ கிராவிட்டினால எந்த ப்ராப்ளம் இல்லை. அது வந்து முழுகிறது வந்து ஸ்லோவா நடக்கும். எல்லாமே டைம் பிளான் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஃபிளைட்ல அப்படி இல்லை. கண் திறக்கிறதுக்குள்ள எல்லாம் பஸ்பமாவே போயிடும், பஸ்பமாயிடும். இன்ஃபேக்ட் பல டன் ஃபியூல வந்து அதை எடுத்து ஒயிட் பெட்ரோல் எடுத்து போயிருந்திருக்குது. ஸோ ஒயிட் பெட்ரோல்லாம் வந்து வெரி ஹைலி இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல்.
அது சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட்ல ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும், எண்ட் ஆஃப் இட், அந்த கம்ப்ளீட் ஃபிளைட் வந்து வெடிச்சு செதறிடும். ஸோ அதனால வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அது அது ஜஸ்ட் இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லலாம், உடனடியாக நடந்து முடியக்கூடிய விஷயங்கள். ஆகவே இந்த ஆக்சிடென்ட்ல ஒன்ஸ் ஆக்சிடென்ட் இனிஷியேட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, தெர் இஸ் நோ வே வி கேன் ரிட்ரீவ் எனி டேமேஜ். இது அதை எடுக்கவே முடியாது. ஒன்னு சுக்குநூறா ஒரிஞ்சிரும், இல்லாட்டி எரிஞ்சிரும், இல்லாட்டி வந்து வெடிச்சிரும். இந்த மாதிரி தான். ஸோ ஃபிளைட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ லோடட் பாம் மாதிரி. ப்ரொவைடட் இட் இஸ் ஹேண்டில்டு ப்ராப்பர்லி, இட் இஸ் நோ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் நாட் ஹேண்டில்டு, இட் இஸ் அ வெரி சீரியஸ். அதனாலதான் அங்க ஹேண்ட்லிங்க்கும் பக்காவா வச்சிருக்காங்க, நிறைய சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. ப்ரீ ஃபிளைட் செக்ஸ், போஸ்ட் ஃபிளைட் செக்ஸ், டியூரிங் ஃபிளைட் ரொட்டீன் செக்ஸ், இந்த மாதிரி. அதாவது ப்ரீ ஃபிளைட் செக்ஸ்னா ஒரு ஃபிளைட் கிளம்புறதுக்கு முந்தி, அந்த ஃபர்ஸ்ட் கிளம்புறதுக்கு ஒரு ஃபிளைட் வந்து இறங்கின உடனே என்ன செய்வாங்க, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் வில் ஸ்டார்ட் தேர் செக்ஸ் அண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ் லாக்ல என்டர் ஆயிருக்கும். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே சர்டிஃபை பண்ணுவார். சீஃப் இன்ஜினியர், சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து என்ன சர்டிஃபை பண்ணுவார், இந்த ஃபிளைட் ஓகே, இந்த என்ஜின் ஓகே, இந்த எய்லரான்ஸ், இந்த ஃபியூசலாஜ், இந்த ரட்டர் காம்பனன்ட், இந்த எலிவேட்டர்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு, அதாவது பாடி எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கம்யூனிகேட் சிஸ்டம்ஸ் ஓகே எல்லாம் சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து மெயின்டெனன்ஸ் சொல்றது, மெயின்டெனன்ஸ் லாக். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார், பைலட் என்ன செய்வாரு, ப்ரீ ஃபிளைட் செக்ஸ் பண்ணுவாரு. த்ரெஷோல்டு செக் இருக்கு, அதாவது அந்த 2-3 ரன்வே, 2-3 is equal to 230 degrees, அந்த 2-3 ரன்வேல வந்து அந்த அகமதாபாத்ல லைன் அப் இருந்தது. அப்ப அவரு த்ரெஷோல்ட் செக் பண்ணுவாங்க. அதாவது தன்னுடைய ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அந்த லிவர் மெத்தட்ஸ், லிவர் இழுக்கலாம், லிவர் புஷ் பண்ணலாம். ஆர்பிஎம் ஏறிட்டே போகும். 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 10,000, 12,000, 14,000 வரலாம். அப்படி ஃபுல் ஆர்பிஎம் வச்சு என்ன செய்வாரு, இந்த பிளைட் பைலட் என்ன செய்வாங்க, 2 பிரேக்ஸையும் 2 பிரேக், அதாவது லேண்டிங் கியர்ல பிரேக் இருக்கும், ஃபுல்லி பிரேக் அப்ளை பண்ணி என்ஜினை செக் பண்ணுவாங்க. அப்பவே தெரிஞ்சிடும் என்ஜினுடைய த்ரஸ்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீ ஃபிளைட் செக்ஸ், டியூரிங் ஃபிளைட் ஒரு செக்ஸ், ரொட்டீன் செக்ஸ் இருக்குது. எந்த டைரக்ஷன் கரெக்டா இருக்குதா, ஆல்டிடியூட் கரெக்டா இருக்குதா, ஹொரைசன் கரெக்டா இருக்குதா, அதாவது ஸ்பீடு, ஆல்டிடியூட், ஹொரைசன், பேரிங் அண்ட் ஒன் மோர் நினைக்கிறேன், அதாவது ரேட் ஆஃப் டிசன். இந்த 5 செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க, எவ்ரி பீரியாடிக்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஒர்க். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்டிபிஷியல் எய்ட்ஸ் நிறைய இருக்குது, அதாவது டெக்னாலஜி இருக்கிறதுனால இன்ஸ்ட்ருமெண்டல் ஐஎல்எஸ் சொல்லு, இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் அப்படின்னு. அந்த ஐஎல்எஸ் போட்டோம்னா என்ன செஞ்சிடும், அதே அலைன் பண்ணி கரெக்டாக லேண்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வந்து ஆட்டோ பைலட்னு சொல்றது, அதாவது ஒன்ஸ் டேக் ஆஃப் லேண்டிங் ஆனதுக்கு அப்புறம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் போர்ஷனை விட்டுட்டு மீதி போர்ஷன், ஸ்டேபிள் க்ரூஸ் போர்ஷன் இருக்குல்ல, அது அவங்க ஆட்டோ பைலட்ல போட்டுருவாங்க. நம்ம கார்ல எல்லாம் இப்போ க்ரூஸ் ஒன்று இருக்குது, ஸ்டெடியா போயிட்டு இருப்பாங்க ஆட்டோ பைலட். ஸோ இந்த ஆட்டோ பைலட்டை போட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் விஷயங்கள் அதே பார்த்துப்போம். அண்ட் எனி டீவியேஷன் மட்டும் நமக்கு அலாம் கொடுக்கும், அப்போ உடனே பார்த்துக்க வேண்டியது. ஸோ flying has become very comfortable and a very safe activity, provided take off and landing நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். லேண்டிங்ல கூட there is something called ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சிஸ்டம். அதாவது முதல்ல விஷுவலா இருந்தது, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. அது கூட ஓரளவு நமக்கு கைட் பண்ணும். டேக் ஆஃப்ல வந்து ரொம்ப என்ஜின் த்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். இதுல என்னுடைய அசஸ்மெண்ட் படி இதுல வந்து சர்டன்லி there is a lack of த்ரஸ்ட் இருக்கு. இந்த த்ரஸ்ட், இந்த லேக் ஆஃப் என்ஜின் பவர் த்ரஸ்ட் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த பைலட் என்ன மேடேன்னு இது பண்ணாரு, அது தெரிஞ்சது. பட் ஆனா இட் இஸ் டூ லேட் ஆக்சுவலி. லேக் ஆஃப் என்ஜின் த்ரஸ்ட் வந்து த்ரெஷோல்ட் செக்லயே பார்த்துருக்கணும். த்ரெஷோல்ட் செக்ல பார்த்திருந்தாதான் வந்து நம்ம அங்கேயே என்ன செஞ்சிருக்க முடியும். அவர் அந்த டெசிஷன் மேக்கிங், இட்ஸ் வெரி ஃபைன் டெசிஷன் மேக்கிங். அது இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். ஆகவே அது பார்க்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் திஸ் ஆக்சிடென்ட் வில் பி ascertained by the findings of the flight data record, FDR. சார், நீங்க சொல்லும்போது அந்த மேடேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த மேடே என்ன ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு நம்மளோட கண்ட்ரோலை மீறி போயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்களா? ஆமா, அது இமினன்ட் டிசாஸ்டருக்கு முன்னாடி, அதாவது டிசாஸ்டர் ஆக போகுது, வெடிக்க போகுது, வெடிக்கிற கொலிஷன்ல நம்ம இருக்கிறோம், கொலிஷன் கோர்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம், அப்படி அந்த மாதிரி டயத்துலதான் மேடேம்பாங்க. மேடேனாவே அதாவது கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். மேடேனாவே கதை முடிக்கிற மாதிரி தான். மேடேங்கிறது ஒரு பிரெஞ்சு மேடேஸ்ன்னு ஒன்று வரும், பிரெஞ்சு ஒரு ஒரு ஃப்ரேஸ். அது அது என்னன்னா என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, வி ஆர் இன் வெரி கிரேட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரெஸ் சிக்னல் அது. ஸோ ப்ராபப்ளி மேடே வந்து மேரிடைம் என்விரான்மெண்ட், அதாவது கப்பல் துறைகள்ல வந்து மேடே சொன்னதுக்கு அப்புறம் நிறைய டைம் இருக்கும்.
ஏன்னா ஒரு கப்பல் வந்து முழுவறது ஆரம்பிச்சதுல இருந்து கம்ப்ளீட்டா முழுவறது கிட்டத்தட்ட ஹவர்ஸ் ஈவன் டேஸ் கூட ஆகலாம் ஒரு கப்பல் முழுவறது. ஆனா ஏர்கிராஃப்ட் அப்படி கிடையாது. ஏர்கிராஃப்ட் மேடேன்னு சொன்னாவே அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். செகண்ட் வந்து ஈவன் இஃப் ஏடிசியே அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியும், அவங்களுக்கே தெரியுது த்ரஸ்ட் இல்லைன்னு. ஏடிசி உட்கார்ந்து இருக்கிறாங்க கிரவுண்ட்ல, டவர்ல இருக்கிறாங்க. இவர் வந்து 650-700 ஃபீட்ல உயரத்துல இருக்கிறாரு. அவ்வளவு பேசஞ்சர் வச்சுக்கிட்டு அதாவது ஒயிட் பெட்ரோல் அவ்வளவு டன் கணக்குல ஒயிட் பெட்ரோல் உள்ளுக்கு இருக்குது. ஏன்னா லாங் ஹால் இது வந்து ஐ திங்க் 8 to 9 hours நினைக்கிறேன். கேட்விக் ஏர்போர்ட், அகமதாபாத் டு கேட்விக் ஏர்போர்ட் இன் நார்மல் ஃபிளைங் கண்டிஷன்ஸ் 9 hours. ஸோ 9 hours வந்து என்ன ஹெட்விண்டுக்காக கொஞ்சம் ஃபிளைட் ஹெட்விண்ட்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஆகவே அதெல்லாம் சேர்த்து போட்டு பார்க்கும்போது ஒரு 12 hours ஃபிளைங் பண்ற அளவுக்குள்ள பெட்ரோலை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நிரப்பி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது செகண்ட். அவங்களே கீழேயே வந்து மேடேன் ஈவன் போலீஸ் ஆர் லோக்கல் கிரவுண்ட் அத்தாரிட்டிஸே வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, கிடைச்சிருந்தாலும் அது வெடிச்சு கீழே விழுவறதுக்கு 3 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படி வந்து கீழே இருக்கவங்களை எவாக்குவேட் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அதனால பல விஷயங்கள் வந்து ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நடக்கும். எவ்ரி திங் வில் இன் ஏவியேஷன் என்விரான்மெண்ட் எவ்ரி திங் வில் மூவ் இன் அ ஃபாஸ்டர் பேஸ். சோ வருமுன் காப்பதுதான் அங்க வந்து ஒரே வழி. வந்த பின் காக்கவே முடியாது. வருமுன் காக்கும். ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 இஸ் த ஒன்லி ஃபார்முலா ஃபார் ஏவியேஷன். அதனாலதான் பிளைட் சேஃப்டி மேனுவல்ஸ், பிளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க பார்த்தாலும், எந்த ஏர்பேஸ்ல எடுத்துக்கிட்டாலும், எந்த ஏர்போர்ட்ல எடுத்துக்கிட்டாலும் பிளைட் சேஃப்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன என்னுடைய ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் என்னன்னா, ஐ பீன் அசோசியேட்டட் வித் வெரி வெரி லிட்டில் ஃபிளைங். ஆக்சுவலி எனக்கு ஃபிளைங்ல வந்து நானா ஃபிளை பண்ணது வந்து ரொம்ப ஒரு 100 hours தான் என்னோட ஃபிளைங் ஹவர்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம், சின்ஸ் ஐ வாஸ் தேர் இன் ஆர்மி அண்ட் ஐ வாஸ் போஸ்டட் இன் வேரியஸ் பிளேசஸ், ஐ யூஸ் டு அண்டர்டேக் லாட் ஆஃப் சிவில் ஏர்கிராஃப்ட், சிவில் ஃபிளைங் பண்ணதுனால, சிவில் ஃபிளைட்ஸ் நான் எடுத்ததுனால நான் என்ன பாக்குறேன், ஒரு 10 to 12 years முன்னாடி ஏர்போர்ட்ஸ் வேர் ஆஃப் அ வெரி பிரீமியம் ஆர்டர் அண்ட் ஏர்போர்ட்ல நம்பர்ஸ் பீப்புள் were utilizing ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வர் வெரி லெஸ். ஆனா இப்போ வந்து நிறைய ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, சிஸ்டம்ஸ் ஆர் கெட்டிங் ப்ரெஷரைஸ்ட். அதாவது கிரவுண்ட் இன்ஜினியரே என்ன நினைக்கிறாரு, ஐயோ இவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்கும்போது நமக்கு ஒன்னையும் வேண்டாம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆயிடும், இன்னும் பில்டப் ஆகும், பேசஞ்சர் பில்டப் ஆகும், மோர் பேசஞ்சர்ஸ் ஆர் கமிங் அந்த மாதிரி. ஸோ அதனால அவங்களே என்ன நினைக்கிறாங்க, அந்த ப்ரெஷர் வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஆக்சிடென்ட் வந்து சிங்கிள் காஸ்ட்ல ஆகிறது கிடையாது, மல்டிபிள் காஸ்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனோம்னா ஏவியேஷன் ஹிஸ்டரியில ஆக்சிடென்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸ். ஃப்ரீக்னா அது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளேஷியர், நாங்க சியாச்சின் கிளேஷியர்ல வந்து நம்ம ஆர்மி ஏவியேஷன் பைலட்ஸ் இருக்காங்க. ஆர்மி ஏவியேஷன் ஆர்மிலேயே பிளைங் பண்ற ஹெலிகாப்டர் பிளைங் பண்ற பைலட்ஸ் இருக்குது. அதுல வந்து ஒரு there is an instrument called ஆர்டிபிஷியல் ஹொரைசன். ஆர்டிபிஷியல் ஹொரைசன்னா எது நிலம் எது ஆகாயம்ங்கிறது, தட் அந்த இதுக்கு பேர் ஹொரைசன் சொல்றது. இந்த ஹொரைசன் வந்து நார்மல் டைத்துல நம்ம நேரா போயிட்டு இருக்கும்போது கீழே நிலம் இருக்கும், மேல ஆகாயம் இருக்கும், அந்த ரெண்டும் டச் பண்ற இடம் தான் ஹொரைசன்ங்கிறது. இது வந்து நார்மல். பட் இந்த ஹொரைசனுடைய பர்செப்ஷனே வந்து நம்ம ஏர்ல போகும்போது மாறும். ஏன்னா மாறி போகும்போது அப்ப என்ன செய்வாங்க, அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டா ஹொரைசன் எதுன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். அது பேர் ஆர்டிபிஷியல் ஹொரைசன் சொல்றது. அந்த ஆர்டிபிஷியல் ஹொரைசனுடைய ரீடிங்கே நமக்கு டவுட் ஆயிடும். ஏன்னா அது போகும்போது சில இடத்துல அந்த ஹெலிகாப்டர் என்ன செஞ்சிடும், வேற ஆங்கிள் போகும்போது மேலேயும் பனி, கீழேயும் சாரி கீழே பனி, மேல வந்து ஸ்கை ஒயிட்டா இருந்துன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எங்க ஸ்கை நடக்குது, எங்க ஹொரைசன் அதாவது எங்க கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ இவன் என்ன செய்வான், பனி இருக்கிற இடத்த வந்து அதாவது பனியா இருக்கிற இடத்த ஸ்கை நினைச்சுக்கிட்டு ஸ்கையை வந்து பனின்னு நினைச்சுக்குவாங்க பைலட்ஸ். என்ன அதாவது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்ப என்ன ஆயிடும், தட் இஸ் கால்டு ஒயிட் அவுட் கண்டிஷன். எல்லாமே ஒயிட் ஆயிடும், எங்க பார்த்தாலும் ஒயிட் ஆயிடும், இவனுக்கு ஹொரைசனே தெரியாது. ஸோ இவன் என்ன, இவன் தன்னுடைய ஹெலிகாப்டருக்கு கண்ட்ரோல்ஸ் எப்படி கொடுப்பான்னா, இறங்குறதுக்காக கண்ட்ரோல் கொடுப்பான், வெயிட் டிஸ்டன்ஸ் அதாவது ஹைட்டை குறைக்கிறதுக்கு, ஆல்டிடியூட் குறைக்கிறதுக்கு. ஆனா ஆக்சுவலி அவன் என்ன கொடுக்கணும், ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொடுக்கணும், சேஃபா இருக்கிறதுக்கு. ஸோ அப்ப என்ன இவனுக்கு வேகமா போய் முட்டுவாங்க இந்த மாதிரி. ஸோ லாட் ஆஃப் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக் ஆக்சிடென்ட்ஸ் தான் ஏர்போர்ட்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர் பிளைட்டை பொறுத்தவரையிலும் மோர் ஹைட் மீன்ஸ் மோர் சேஃப்டி, லெஸ் ஹைட் மீன்ஸ் லெஸ் சேஃப்டி. இந்த இதுலயே நான் சொல்றேன் 650 feet ஹைட்ல இந்த பைலட் வந்து இந்த ப்ராப்ளம் வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. இதே இது 6500 feet ஹைட்டோ இல்ல 16500 feet ஹைட்டா இருந்ததுன்னா இதே பைலட் டியூ அதாவது பைலட்டும் பைலட் என்ன செஞ்சிருப்பாங்க, அழகா அந்த ஏர்கிராஃப்ட் எடுத்து வேற இடத்துக்கு ஸ்லைட் பண்ணி, there is something called எமர்ஜென்சி லேண்டிங் ப்ரொசீஜர், கிளைட் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் என்ன எங்க கொண்டு போயிருப்பாங்க, ஒரு பெரிய வெட்ட வெளியோ ஒரு அன்இன்ஹாபிட்டட் பிளேஸோ
அல்லது ஒரு கடல், அதாவது வாட்டர் பாடியில போய் என்ன செஞ்சிருப்பாங்க, லேக் அதுல போய் என்ன செஞ்சிருப்பாங்க, லேண்ட் சேஃப் லேண்டிங் பண்ணிருப்பாங்க. ரீசெண்டா பாத்தீங்களா, ட்ரம்ப் வந்து 20th ஜனவரி அவர் என்ன செஞ்சாரு, இதை எடுத்திருந்தாரு ஐ திங்க். அப்ப ஒரு இதே மாதிரிதான் ஒரு நியூயார்க்ல ஒரு போட்டோமேக் ரிவர் மேல ஒரு ஏர்கிராப்ட் டேக் ஆஃப் ஆகி த்ரஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த போட்டோமேக் ரிவர் வாட்டர் பாடியில என்ன செஞ்சாங்க, அதை லேண்ட் பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சி லேண்டிங். ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஹைட் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த ஹைட்டை அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட் இஸ் சேஃப்டி, மோர் ஹைட் மோர் சேஃப்டி. நம்ம என்ன சிவிலியன்ஸ், அதாவது ஏர்கிராஃப்ட் பத்தி தெரியாதவங்க, பிளைங்கை பத்தி ஜாஸ்தி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப உயரம்னா ரொம்ப டேஞ்சர் நினைப்பாங்க. கிடையாது. எவ்வளவுக்குள்ள உயரம் இருக்கிறோமோ அவ்வளவு. இன்னும் சொல்ல போறோம்னா 10,000 மீட்டர் உயரத்துக்கெல்லாம் 36,000 ஃபீட்ல எல்லாம் போயிட்டாங்கன்னா பைலட்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க. ஏன்னா இட் இஸ் சோ ஹை, ஹி கேன் மேனேஜ் எனிதிங். எந்த டேஞ்சர்னாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். செகண்ட் வந்து அங்க 12 கிலோமீட்டர்ஸ், அதாவது 12,000 மீட்டர்ஸ் மேல வெதர் பினாமினன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்துருது. அப்ப ஒன்லி மேபி ஏர் கரண்ட்ஸ் மட்டும் இருக்கும். பட் இந்த இடி, மின்னல், அந்த மேகமூட்டம், டார்க் ஆகுறது, சில் ஆகுறது எல்லாம் இருக்காது. ஸோ அதனால அது வந்து ரொம்ப ஸ்மூத். தே கோ இன்டு தி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொல்றது, அதுல போய் சேர்ந்துருவாங்க. ஃபியூலும் சேவ் ஆகும், சேஃப்டியும் இருக்கும், ஃபாஸ்டா போவாங்க, டர்புலன்ஸ் இல்லாம ரொம்ப சூப்பரா போகும். ஸோ இன்டர்நேஷனல் பிளைங்ல வந்து கிரவுண்ட்ல இருந்து ஜெட் ஸ்ட்ரீம் வரல ரீச் ஆகிற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ல திருப்பி லேண்டிங் ப்ராப்ளம். ஸோ டேக் ஆஃப் இஸ் அ ப்ராப்ளம், லேண்டிங் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இந்த டேக் ஆஃப்ல தான் இந்த ப்ராப்ளம்ல எவ்வளவு பெரிய ஒரு துயரமான நிகழ்வு நடந்தது. எஸ் சார், பேசும்போதே சொன்னீங்க அந்த லேண்டிங்ன்றது சி சைடு, அதாவது கடல் மேலேயும் தான் மேக்ஸிமம் கொண்டு போவாங்க சேஃப்டிக்குன்னு. கடல் சைடு கொண்டு போய் அந்த லேண்ட் பண்றது எந்த அளவுக்கு சார் நமக்கு இதா இருக்கும், பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும்? யா இட் இஸ் எவிடென்ட். எப்படின்னா இப்ப இந்த கிராஷே வந்து கடல்ல ஆயிடுச்சுன்னா ஒன்லி யாரு, ஏர்கிராப்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் இறந்திருப்பாங்க. ஒண்ணு. இதுல இருந்து ஏர்கிராப்ட்ல இருக்கிறவங்க இறந்ததுக்கு மேலேயும் கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்களும் இம்பாக்ட் பொல்யூஷன், அதனால இறந்துட்டாங்க. அந்த பிரச்சனை கடல்ல கிடையாது. ஒண்ணு. செகண்ட், கடல் வந்து இட்ஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது ப்ரொட்ரூஷன் ஃப்ரீ சர்ஃபேஸ். ப்ரொட்ரூஷன் ஃப்ரீனா அதுல பில்டிங் இல்ல, மரம் இல்ல, வயர் இல்ல, இது என்னது, கேபிள்ஸ் போகாது, டவர்ஸ் இருக்காது, எலக்ட்ரிக் டவர்ஸ், இந்த மாதிரி ஹெச்டி டவர்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ப்ரொட்ரூஷன் ஃப்ரீ சர்ஃபேஸ்ல என்ன செய்ய முடியும், அவன் அவ்வளவு பெரிய போயிங் ட்ரீம் லைனர், அந்த அவ்வளவு பெரிய பாடியை என்ன செய்ய முடியும், அழகா கொண்டு வந்து எப்படி ரன்வேல லேண்ட் பண்ற மாதிரியே வாட்டர் பாடியில லேண்ட். அண்ட் வாட்டர் பாடியில் லேண்ட் பண்ணிட்டோம்னா ஏர்கிராஃப்ட் ஃப்ளோட். ஏர்கிராஃப்ட் வில் ஃப்ளோட், இட் வில் நாட். அதாவது ஏர்கிராஃப்ட் வந்து ஹெர்மெட்டிக்கல், இட் இஸ் சீல்டு, ஆக்சுவலி கம்ப்ளீட்டா சீல்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து திறக்காம இருக்கிறவர்களும் தண்ணி உள்ளுக்கு போகாதவர்களும் ஃப்ளோட் ஆகும். அதுக்குள்ள வந்து மேடேன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அந்த சிக்னல், டிஸ்ட்ரஸ் சிக்னல் கொடுத்தோம்னா பீப்புள் வில் கம் அண்ட். ஸோ ஸோ கடல்ல வந்து தட் இஸ் அ ப்ரெசைஸ் ரீசன் ஏன் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் சி ரூட்ஸ், ராதர் தேன் ஓவர் லேண்ட் ரூட்ஸ். ஓகே சார். சார், கடைசி என்னோட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர செய்தி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே. அதுல குறிப்பா இந்த பயணத்தின் போது இவங்களுக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சிருக்குமோ, உள்ள இருக்கக்கூடிய அந்த இறந்த அந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே, நம்ம வந்து ஆக்சிடென்ட் அதாவது ஆக போகுது, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சிருமோ முன்னாடி? அதனுடைய மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு. சான்ஸே சொல்லிடுவாங்களா? இல்லைங்க, யாருமே சான்ஸே கிடையாது எதுவுமே. அதாவது இது வந்து எல்லாம் கண்ண கண், அதான் சொல்றேன்ல, ஏர்கிராஃப்ட் இன்சிடென்ட்ஸ் எப்பவுமே கண் திறக்கிறதுக்குள்ள நடந்துடும். இப்ப எடுத்துக்காட்டா, அவங்க வந்து அவரு அகமதாபாத்ல ஏறி இருப்பாரு, யாரு பைலட் ஏறி இருப்பாங்க, எல்லா பேசஞ்சர்ஸ் உள்ள உட்காந்துருப்பாங்க, சீட் பெல்ட்டை போட்டிருப்பாங்க. அந்த கேபின் க்ரூ என்ன செஞ்சிருக்கும், ரொட்டீன் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம், என்ன செய்யணும் ஏது செய்யணும், போக்குவரத்து எல்லாமே மஸ்ட் ஹவ் சீன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, த்ரெஷோல்ட் செக் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணிருப்பாரு. டேக் ஆஃப் பண்ணி 30 செகண்ட்ஸ்ல என்ன அவன் அமைதியா உட்காந்துருப்பா, வயிறு வேற பட்டாம்பூச்சியா இருக்கும். ஏன்னா டேக் ஆஃப் வந்து த்ரஸ்ட் இஸ் ஃபுல் த்ரஸ்ட், ஃபுல்லா இன்ஜின். ஏன்னா அவ்வளவு பெரிய வெயிட், அரௌண்ட் 100+ டன்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க். அவ்வளவு டன் வெயிட் எடுத்துட்டு மேல போறதுக்கு வந்து என்ஜின் பவர்ஃபுல்லா இருக்கணும், த்ரஸ்ட், அந்த ஃபுல் த்ரஸ்ட். ஸோ அந்த ஃபுல் த்ரஸ்ட் போய் அது 30 செகண்ட்லயே த்ரஸ்ட் இல்லைங்கிறதுல கொலாப்ஸ் ஆயிடுக்கும் போது, தெர் இஸ் நோ வே, நாட் அ சிங்கிள் பேசஞ்சர் would have been forewarned, or அவங்களுக்கே கூட இன்டியூஷன் கூட இருந்திருக்காது. இது கூட இந்த ஒரு பேசஞ்சர் எப்படி வெளியே வந்திருக்காருன்னா, வெரி ஃபியூ பீப்புள் இன் அவர், நம்மளே பார்ப்போம். ஒரு நான் ஒரு 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 என்க்ளோஸ் ஸ்பேஸ், ஒரு சினிமா தேட்டரே போனோம்னா, ஒரு சினிமா தேட்டர் போனேன்னு வச்சுருங்க, ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்குன்னு பார்ப்பேன். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ல எந்த இடத்துக்கு வழியா ஷார்ட்டா போகணும்னு பார்ப்பேன். நம்ம சீட்டுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். சினிமா தேட்டர் போவோம், சினிமா என்ஜாய் பண்ணுவோம். பட் ஆனா அந்த மைண்ட்ல ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது எனி ப்ராப்ளம், திடீர்னு ஒரு தீயோ ஒரு புகை மூட்டமான உடனே என்ன செஞ்சிடணும், நாலு அடி வச்சு என்ன செஞ்சிடணும், எமர்ஜென்சி எக்ஸிட் போயிடணும் அப்படிங்கிற ஒரு, அந்த மாதிரி அந்த பேசஞ்சரோட கெப்ட் ஆன். ஜென்ரலி எல்லாரும் ஏர் டிராவல் பண்றவங்க எப்பவுமே ஒரு ஒரு மைண்ட்ல ஓடும், எமர்ஜென்சி டோர் எங்க இருக்குது எப்படி. 4 எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் ஐ திங்க். ஒன்னு வந்து சில டிபெண்ட்ஸ் ஆன் பிளைட்டோட
அதாவது டிசைனை பொறுத்து இதுல வந்து அந்த சென்ட்ரல்ல வேர் விங் இஸ் அட்டாச்ட் அந்த இடத்துல ஒரு ரெண்டு எமர்ஜென்சி லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். பின்னாடி லாஸ்ட்ல டெய்லி யூனிட் அட்டாச் அங்கேயே இருக்கு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன செய்வாங்க அதை பார்த்து, ஸோ திஸ் பர்சன் வாஸ் வெரி லக்கி அண்ட் வெரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு ரொம்ப பெஸ்டா இருந்தது. அண்ட் செகண்ட்லி சின்ஸ் இட் இஸ் வெரி 30 செகண்ட் தானே மேல போனது, 30 செகண்ட் 200 300 மீட்டர் 400 மீட்டர் அந்த அந்த ஸ்டேஜ் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, குதிச்சிருக்கலாம். ஸோ அதனால தட் இஸ் அவர் ரீசன் வை இஸ் காட் சேவ்டு அண்ட் காட் கிரேஸ் வி மஸ்ட். அவருக்கு அதாவது யமன் வந்து அவருடைய இதை தேதியை பிரிச்சு வைக்கலன்னு சொல்லலாம், அது மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும். பட் இட்ஸ் வெரி குட் திங், இட்ஸ் வெரி கிரேட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பை த. இந்த விமானத்தின் அனுபவங்களை பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.